ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிக்கனும் முட்டையும் வச்சு சிக்கன் முட்டை இட்லி தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இன்றைக்கி செஞ்சுருக்கிற சிக்கன் முட்டை இட்லி பாருங்கள், கேக்கு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கா. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டோம். அதில் சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கடல்பாசி, ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ, கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அடுத்தது பூண்டையும் இஞ்சியும் தோல் உரித்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ கறிவேப்பிலையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் முட்டை இட்லி செய்கிறதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கலாங்க. முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்குங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ முட்டையை ரெடி பண்ணியாச்சுங்க. இதை ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதை ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதை நம்ம சின்னதாக உதுத்து எடுக்க போகிறோங்க. பாருங்கள், கையில் அப்படியே தொட்டால் பூ மாதிரி வருதுங்களா. அப்படியே சின்னதாக நம்ம எடுத்துருவோம். சிக்கன் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், சிக்கனை நல்லா உதுத்து எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கனுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு வாணலி எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
எண்ணெயில் இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உதுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கனும் ரெடி பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம இப்போ முட்டை கலந்து வச்சுருக்குறோங்க இல்லைங்களா, அதில் வந்து நம்ம இந்த சிக்கனை சேர்த்த போகிறோம். பாருங்கள், நீங்கள் இப்படி செய்யும்போது முட்டையில் சிக்கன் இருக்கிறதே தெரியாது. இது லாஸ்ட்டாக கேக்கு மாதிரி இருக்குங்க. பார்க்குறக்கே பஞ்சு கேக்கு மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இட்லி தட்டில் வந்து இது ஊற்றிக்கலாம். பாருங்கள், இட்லி தட்டில் ஊற்றி வச்சிட்டோம். இப்போ தண்ணி சூடாயிடுச்சு. நம்ம தட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோங்க. இப்போ பாருங்கள், கேக் மாதிரி இருக்குங்களா பார்க்குறதுக்கே. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு டிஃபன் வந்து செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், அழகாக அப்படியே ஒவ்வொரு பீஸாக தனியாக வருது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான சிக்கன் முட்டை இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கேக் மாதிரி இருக்குங்களா? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.